Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஆலயம்மன் கோவிலில் ஆடி முதல் வெள்ளியை ஒட்டி ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. ஆடி மாதம் முதல் நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்மன் கோவில்களில் ஏராளமான பொதுமக்கள் சுவாமி தரிசனத்துக்காக நீண்ட வரிசையில் நின்றிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் என்பது வழிபாட்டிற்கான உகந்த மாதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆடி மாதத்தில் அனைத்து அம்மன் கோவில்களிலும் வெகு விமர்சையான நிகழ்ச்சிகளானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் பெண்கள் தங்கள் வீடுகளில் பல்வேறு பூஜைகளை செய்வர். அதே போன்று அம்மன் கோவில்களுக்கு வந்து அங்கு பொங்கல் இட்டு அதே போன்று கூழூட்டி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வர். மற்றும் முதல் மற்றும் மூன்றாம் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் அம்மன் கோவிலில் உள்ள அந்த புற்றுக்கு பால் ஊற்றும் நிகழ்வினை மேற்கொள்வர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஆடி முதலாம் நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை என்பதால் இந்த அம்மன் கோவிலில் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வரும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதே போன்று இந்த கோவில் வளாகத்திலே உள்ளே அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்கள் குடும்பத்திற்காக நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் பொங்கல் இட்டு அம்மனை வழிபடும் வகையில் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் என்பது அம்மனுக்கு உகந்த நாள் என்பதால் இதில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் அனைத்து அம்மன் கோவில்களிலும் வெகு விமர்சையாகும் விசேஷங்களானது நடைபெறும். இந்த வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலையிலேயே அம்மனுக்கு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் நடத்த செய்யப்பட்டு அதன் பின்பாக வரும் பக்தர்களுக்கு எலுமிச்சம்பழம், பூக்கள் மற்றும் பிரசாதங்கள் உள்ளிட்டவை வழங்கப்படும். அந்த அடிப்படையில் இன்று ஆடி முதல் நாள் மற்றும் வெள்ளிக்கிழமை என்பதால் இங்கு ஏராளமான பொதுமக்கள் கூடியிருந்து அம்மனை தரிசித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இங்கு வரும் மற்ற பெண்களுக்கு வளையல், அதே போன்று பூக்கள், புடவைகள் ஆகியவற்றையும் தாங்கள் வேண்டியதற்கேற்ப நேர்த்திக்கடனாக மற்ற பெண்களுக்கு அவர்கள் வழங்கி வருவர். அந்த நடவடிக்கைகளும் இந்த வரும் காலங்களில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த வகையில் தற்பொழுது இன்று ஆடி வெள்ளிக்கிழமை என்பதால் பொங்கலிடுவதற்காக பெண்கள் மற்றும் தங்கள் குடும்பத்தினருடன் அம்மன் கோவிலுக்கு வந்திருந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். பவித்ரா, நேரலையில் இணைந்து கூடுதல் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி காயத்ரி. ஆடி மாத முதல் வெள்ளியையொட்டி மதுரை வண்டியூரில் உள்ள மாரியம்மன் கோயிலில் காலை நேரம் முதலே பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். ஆடி 1 மற்றும் ஆடி முதல் வெள்ளியையொட்டி மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோயிலில் செய்யப்படக்கூடிய சிறப்பு பூஜைகள் என்னென்னவாக இருக்கின்றன? பக்தர்களின் வருகை எவ்வாறாக இருக்கின்றது? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. மதுரை வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளி திருவிழாவை முன்னிட்டு அந்த கோலாகலமாக அந்த விழா என்பது சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சர்வ அலங்காரத்தில் காட்சியளிக்கும் மாரியம்மனை ஆயிரக்கணக்கானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆடி மாதத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உப கோயிலாக இருக்கக்கூடிய அருள்மிகு வண்டியூர் மாரியம்மன் அந்த தெப்பக்குளம் அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலில் வந்து அந்த மாரியம்மன் வந்து சர்வ அலங்காரத்தில் அந்த பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். மாரியம்மனை தரிசிப்பதற்காக மதுரை மாநகர் பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமல்லாது மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு வருடமும் ஆடி வெள்ளி என்பது தனிச்சிறப்பு என்பதால் அந்த ஆலயத்தில் சிறப்பு ஏற்பாடுகள், அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் வந்து இன்று செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அந்த விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் இன்பம் அந்த இல்லம் தேடி வரும் என்பது ஐதீகம். எனவே பக்தர்கள் தங்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு மாவிளக்கு ஏற்றியும் அம்மனுக்கு பிடித்த பிரசாதம் கூழ் படையலிட்டும் பொங்கல் வைத்தும் அம்மனை வந்து வழிபட்டு வருகின்றனர். இதற்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளிக்கிழமையான இன்று முதல் ஆடி வெள்ளி பிறந்திருக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வருவது இந்த ஆண்டின் வந்து சிறப்பாக பார்க்கப்பட்டு வருகின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை சாமி தரிசனம் செய்து வருவதன் காரணமாக மதுரை மாநகர காவல்துறையினர் எந்த விதமான சட்டம் ஒழுங்க பிரச்சனைகள் மற்றும் குற்றச்செயல்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க மப்டியிலும் காவல்துறையினர் உள்ளே வந்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்து இடையூறு இல்லாத வகையில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டு போக்குவரத்தையும் சீர் செய்யப்பட்டு வருகின்றது. பக்தர்கள் வந்து இன்று அந்த அம்மனுக்கு வந்து பிடித்த அந்த கூளை பிரசாதமாக வழங்கி வருகின்றனர். அதை பிரசாதமாக வாங்கி பக்தர்கள் அருந்தி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். காலை முதலே வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பிரீதா,
விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு சேலத்தில் பிரசித்தி பெற்ற தேங்காய் சுடும் பண்டிகை துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பங்கேற்போடு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணன். தற்பொழுது சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை பொறுத்தவரையில் இந்த ஆடி மாதம் என்றாலே தேங்காய் சுடும் பண்டிகை என்பது அங்கு வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழலில் தற்பொழுது கொண்டாட்டம் என்பது எவ்வாறாக இருக்கின்றது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரிதா. சேலம் மாவட்டம் மட்டுமின்றி அருகிலுள்ள மாவட்டங்களிலும் ஆடி மாதத்தின் முதல் நாள் தேங்காய் சூடும் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக மகாபாரத போரை முன்னிறுத்தியும் அது மட்டுமின்றி பல்வேறு புராண கதைகளை அவர்கள் முன்னிறுத்தும் இந்த ஆடி மாதத்து முதல் நாள் தேங்காய் சூடும் பண்டிகை கொண்டாடுகின்றனர். இந்த தேங்காய் சூடும் பண்டிகையை முன்னிட்டு இன்று சேலம் மாவட்டத்தில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயில் உட்பட பல்வேறு மாரியம்மன் கோயில்களில் இன்று காலையில் சிறப்பு பூஜைகள் நடந்தது. அதில் குறைந்த அளவிலேயே பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்போது அனைத்து கோயில்களும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். அதே நேரத்தில் சேலத்தின் பிரசித்தி பெற்ற தேங்காய் சூடும் பண்டிகை தற்போது கோலாகலமாக துவங்கியுள்ளது. குறிப்பாக சேலம் கொண்டமாப்பேட்டை புத்துமாரியம்மன் கோவில் அருகில் ஊர் பொதுமக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுடன் சேர்ந்து தேங்காய் பண்டிகை கொண்டாடினர். குறிப்பாக தேங்காயை வாங்கி அதனை அழிஞ்சு குச்சியில் சொருகி அதில் உள்ள சர்க்கரை, வெல்லம், அவல் உள்ளிட்ட பொருட்களை வைத்து தற்போது தேங்காய் சூடும் பண்டிகை கோலாகலமாக நடந்து வருகிறது. இதில் துப்புரவு பணியாளர்கள், புதுமண தம்பதிகள் மற்றும் சிறுவர்கள், சிறுமியர்கள் என பல்வேறு தரப்பினரும் கொண்டாடி வருகின்றனர். இதற்கு பின்னர் சுட்ட தேங்காயை அதனை உடைத்து குலதெய்வ கோவில்கள் மற்றும் விநாயகர் கோயில் வைத்து பூஜை செய்த பின்னர் தாங்கள் சாப்பிடுவதுடன் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து பண்டிகை கொண்டாட்டத்தை பகிர்ந்து சந்தோஷமாக கொண்டாடி வருகின்றனர். இது சேலம் மாவட்டத்தில் மட்டுமின்றி அருகில் உள்ள தர்மபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. தற்போது காலையில் குறைந்த அளவில் பண்டிகை துவங்கியுள்ளது. இது மாலையில் அதிக அளவில் களைகட்ட துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பண்டிகை கொண்டாட ஏதுவாக சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகள் மாலை 3 மணிக்கு மேல் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பண்டிகையானது 6 மணி துவங்கி நள்ளிரவு வரை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த பண்டிகை முன்னிட்டு அனைத்து கோயில்களிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் என்பதால் ஆங்காங்கே கோயில்களில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மாநகரின் பல்வேறு பகுதிகளில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் போலீசார் தற்போதைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இன்று மாலை அதாவது 5 மணிக்கு மேல் இந்த பண்டிகை மேலும் கோலாகலமாக ஆங்காங்கே மாநகரில் உள்ள 60 வார்டுகள் மட்டுமின்றி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வீடுகளிலும் தனித்தனியாக பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பிலும் கூட்டமாகவும் நடத்தப்படும் என்பதால் சேலம் மாநகரமே ஆடி 1 தேங்காய் சூடும் பண்டிகை முன்னிட்டு விழாக்கோலம் பூண்டுள்ளது. பிரித்தா. கண்ணன், விவரங்களுக்கு நன்றி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.